அண்மைச் செய்தி. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் அரிவாள் வெட்டு சம்பவங்கள் குறித்து காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நேற்று நடந்த சம்பவம் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏனென்றால் ஒரு கல்யாண விருந்தில் நடந்த சம்பவம். அங்கிருந்த ஒரு கண்மூடித்தனமாக அங்கு வந்த மர்ம கும்பல் சுமார் 6 பேரை அரிவாளால் தாக்கி காயப்படுத்தியிருந்தார்கள். அவர்கள் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அது மட்டும் இல்லாது இந்த சம்பவம் நெல்லை மற்றும் தென்காசி 2 பகுதியில் நடந்தது என்றால், ஆனால் அது மட்டுமில்லாது மற்ற இடங்களிலும் அதற்கு முன்பாகவே, அது 28ஆம் தேதி இந்த சம்பவம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 28ஆம் தேதி அம்பாசமுத்திரம் பகுதியில், அம்பாசமுத்திரம் எல்கைக்குட்பட்ட பிரம்மதேசம் பகுதியில் மணிகண்டன் என்பவரை இந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் பணம் கேட்டு மிரட்டி அவரிடம் இடது விரலில் காயம் ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்கள். அரிவாளோடு 3 பைக்குகளில் சுற்றக்கூடிய இந்த நபர்களை முதலில் இருந்தே இவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சனைகளை செய்திருக்கிறார்கள். அதாவது அரிவாள் மூலமாக மிரட்டி காயப்படுத்துவது என்று, தாக்குவது என்ற வேலையை செய்திருக்கிறார். 28ஆம் தேதி இருக்கிறார். 29ஆம் தேதி மாலைதான் தென்காசியில் அந்த கல்யாண விருந்தில் ஏற்கனவே அந்த முன்விரோதம் இருப்பதால் அந்த பேனர் வைத்த தகராறு, இந்த தகராறுக்கு பழி வாங்கும் விதமாக அவர்கள் அங்கும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு 6 பேர் மீது அரிவாளை கொண்டு காயப்படுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மானூர் பகுதியிலும் இதே போல செய்திருக்கிறார்கள். மானூர் காவல் நிலைய உட்பட்ட தெற்குப்பட்டி பகுதியிலும் இருசக்கர வாகனங்கள் சென்ற போது அங்கு சாலையோரத்தில் இருந்து கொண்டு வாய்த்தாரர் ஏற்பட்டு முபாரக் மற்றும் அப்துல் ரஹ்மான் 2 பேரை காயம் ஏற்பட்டு சென்றார்கள். அவர்கள் இருவரும் நேற்று திருவண்ணை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் காவல்துறையினர் கோர்த்திருக்கிறார்கள். அதாவது என்ன நடந்தது, இதற்கு முன்பாக என்ன நடந்தது, அவர்கள் பைக்குகளில் வந்ததன் பின்னணி என்ன, அவர்கள் போதை பயன்படுத்தினார்களா என்பது குறித்த அனைத்து விசாரணைகளும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி 2 மாவட்டங்களும் ஆயுதம் ஏந்திய தீவிர வாகன சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கெங்கே பதுங்கியிருக்கிறார்களோ அவர்களை தேடும் பணியும் ட்ரோன் மூலம் தீவிரப்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகளை தீவிரமாக தேடி தற்போது 3 இளைஞர்கள் உட்பட மொத்தம் 8 பேரை இதுவரை கைது செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரியப்படுகிறது. இந்த தேடுதல் வேட்டைகள் ட்ரோன், மோப்பனாய் படை உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப வசதிகளும் விசாரணையில் பயன்படுத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சட்டம் ஒழுங்குக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நபர்களுக்கு எதிராக ஆன்டி ரவுடி டிரைவ் நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் சரித்திர பதிவேடு கண்ட குற்றவாளிகள் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் செயல்பாடுகளும் தடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.